மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. அதற்கு வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 50% வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்திருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கதை. ஸோ இந்த மிகப்பெரிய ஸ்டார் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஜயனுடைய வருகையினால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அச்சத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இப்போது விஜய் வந்து காலரை தூக்கி விட்டு நிற்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு. இப்போ தானாக விஜய்கிட்ட வந்து பேசுகிற வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி சூழ்நிலையும் வர்றதா ஒரு தகவலும் வருது. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு என்றதுக்கான நாளை நெருங்கிட்டோம். வெற்றி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் இருந்தது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் இருந்தது. எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றது தான் ஒரிஜினல் ரிசல்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? பிரகாசமாக இருக்கிறத ஒரு தகவல் வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் கருத்து கணிப்புகள் மூலமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது வேற, இப்போ வந்து ஓட்டு பதிவான வாக்குகளையும் அந்த பதிவான பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தினதையும் பார்க்கும்போது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. எல்லாருடைய பேசுகிறது இப்போ டோட்டலாகவே சோஷியல் மீடியா மாறி இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் பேசுனவர்கள் எல்லாமே இன்றைக்கி வேறு களத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புகள் சொன்னவர்கள் வந்து இப்போ மாறுதல் பட்டு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் வந்திருக்கு, வாக்கு அதிகப்படுத்தியிருக்காரு, வாக்கு நிறையா வந்திருக்குன்ற விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை தொகுதியில் வந்துட்டா என்ன பண்ண முடியும், இவ்வளோ இதில் என்ன வந்து முடியும் அப்படிங்கிறவங்களாம் பேசப்பட்டிருக்காங்க. தொங்கு சட்டசபை வந்தால் என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ எல்லா கட்சி நிர்வாகிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்போ எல்லார்ட்டையுமே வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து விழுந்த வாக்குகள் எத்தனை அப்படிங்கிறத ரகசியமாக ஒரு கணக்கெடுப்பும் வந்து சொல்லி வந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவலும் வருது. அதில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய இந்த வாக்குகளை வந்து அதிகப்படுத்தி போகும்போது தான் இப்போ விஜய் வந்து அவரை எப்படி நெருங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் முன்னாடியே சொன்னார், கூட்டணிக்குள்ளே வரவங்கள வரலாம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நான் தர்றேன்னு சொன்னார். பாதி பேர் வந்து விஜய் அசால்ட்டாக நினச்சாங்க, ஐயோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாலே சிறப்பு, எதுக்கு தேவையில்லாம போய் மாட்டிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்ட மத்தியில் இப்போது விஜய் வந்து காலரை தூக்கி விட்டு நிற்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு. இப்போ தானாக விஜய்கிட்ட வந்து பேசுகிற வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி சூழ்நிலையும் வர்றதா ஒரு தகவலும் வருது. சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணிக்கு நிறைய பேர் யார் வேணாலும் வரலாம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு சொல்லும்போது யாருமே வரலைங்கிறத நிறைய விமர்சனம் பண்ணாங்க, நிறைய கலாய்ச்சாங்க. இப்போ போயிருந்திருக்கலாமோங்கிற எண்ணம் மற்ற கட்சிகளுக்குலாம் இருக்கா சார்? வந்துருச்சு. அதுதான் எப்படி விஜய் கிட்ட இப்போ போறதுன்னு தெரியாம இருக்காங்க, எப்படி ஃபேஸ் பண்றது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வாக்கள் உயர்ந்தது வந்து விஜய் வந்து ஒரு தனி இடத்த வந்து பிடிப்பாரு, அதிகப்படியான இடங்களை கைப்பற்றுவாரு. அப்போ யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு கூட்டணிக்கே மெஜாரிட்டி கிடைக்கலாம் கஷ்டம் இல்லைங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க மெஜாரிட்டி வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்கள் மத்தியில் கூட்டணி மெஜாரிட்டி வந்தால் கூட சிறப்புங்கிற மாதிரியான ஒரு பார்வை போயிடுச்சு. இப்போ விஜய்க்கு அதிகப்படியான வந்து இடங்களை அவர் வந்து கைப்பற்றிடுவார். இப்போ தொங்கு சட்டசபை வந்தால் என்ன பண்ணுவோம், கூட்டணிக்குள்ளே வந்துட்டா கூட உட்காந்துருவாங்க போய், அது எந்த கட்சி வந்தாலும் உட்காந்துருவாங்க. இப்போ அதுவே கொஞ்சம் இழுபறி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 40 இடங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அது பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதை அப்படியே விஜய் பக்கம் திரும்பிட்டு என்ன பண்ணணும், அண்ணா டிஎம்கேவுடைய சார்பாக சில தொகுதிகளோட விஜய்க்கு வர்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் டிஎம்கேவுடைய தொகுதி சில பேரோட விஜய்க்கு வர்றது மாதிரியும் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஓட்டுகள் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஆல்ரெடி டிஎம்கேவுக்கும் அண்ணா டிஎம்கேக்கும் போட்டவர்கள், சீமான் அவர்களுடைய கட்சிக்கும் போட்டவர்கள். இப்போ விஜய் கட்சியில் இல்லாத போது இப்போ அந்த ரசிகர்கள் வந்து அப்படியே விஜய் கிட்ட வந்துட்டாங்க இல்லையா. உங்களுக்கு அந்த 3 பேருக்கு போட்ட ஓட்டு இப்போ ஒருத்தருக்கு போய் விழுந்துருச்சு இல்லை. இப்போ பொதுமக்களுடைய ஓட்டும் விஜய்க்கு வந்துருச்சு இல்லையா. அது ஒரு 10% மேலே வருது இல்லைங்க உங்களுக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 30% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தகவல் வரும்போது அது பெரிய அளவில் பார்க்கப்படுது. அதனால் எப்படியாவது இந்த இடத்துல தொங்கு சட்டசபை வந்துட்டால் விஜயே தன் பக்கம் எப்படியாவது நம்ம வந்து இழுத்துட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பார்வைகள் இப்போ இருக்கு. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் பெருசா ஓட்டு வாங்க மாட்டாரு, பெருசா ஜெயிக்க மாட்டாரு, ஒரு 5% வாங்குவார், 10% வாங்குவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இப்போ எதுவும் சொல்ல முடியாது, மே 4க்கு அப்புறம் பார்த்துக்கோங்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அதே சொல்லலாம்ல, இப்போ ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஜெயிக்க மாட்டாரு, வெற்றி பெற மாட்டாரு, ஓட்டு அதே சொல்லிட்டு போகலாம்ல. ஆனால் இதை சொல்லி தான் மக்கள் மனசை வந்து இவர்களே மாற்றிருக்காங்க. என்னையா ஒரு ஆளை போய் சுற்றி இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் வர வைக்கிறோம், நாங்கள் ஓட்டு போடுறோம், நாங்கள் நம்பிக்கை தர்றோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
அதனால் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவாங்கிறது இப்போவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் முக்கியமான வேட்பாளர்களை வந்து அழைச்சி பேசியிருக்கார் விஜய். ஆமா. கிட்ட 40க்கு மேற்பட்ட தொகுதிகள் வந்து 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை எப்படி வந்து அந்த மே 4th அந்த ஓட் கவுண்டிங் பண்ணும்போது வந்து எவ்வளோ சுதார்ப்பாக இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதை ஸோ வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை மாறி இருக்கு. சதவீதம் நிறையா மாறி இருக்கிறனால தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த சதவீதம் உயர்ந்ததே வந்து விஜயனால, இவ்வளோ வாக்குகள் வந்தது விஜயனால. 4ஆம் தேதிக்கு பிறகு தான் எதையுமே சொல்ல முடியும்னு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க. நீ அவருடைய பேசின வீடியோக்குள்ள நீங்கள் பாருங்க நீங்கள். அதனால் விஜயுடைய இவ்வளோ இவ்வளோ உயர்த்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் விஜயை வந்து விமர்சனம் ரொம்ப தாறுமாறாக பண்ணுனது, அவமானப்படுத்தினது, அசிங்கப்படுத்தினது, இது மக்கள் மனசில் ஒரு ஒரு ஆழமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திய நோக்கம்தான் விஜயை இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருக்காங்க. ஓகே சார். ஏப்ரல் 30ஆம் தேதி மொத்த தொகுதி வேட்பாளர்களையும் ஒரு அலுவலகத்துக்கு வர சொல்லி ஒரு மீட்டிங் போட போகிறதா ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் சார்? ஏற்கனவே ஒரு சந்திப்பு பண்ணிட்டாங்க. இவர் ஒரு வந்து ஆர்கனைசிங் பண்ணி ஒரு கேங் அனுப்பிச்சு விட்டு தெரிய வச்சிருக்காரு. அதில் தான் ஒரு பிரகாசமான ஒரு தகவல் வந்திருக்கு அவருக்கு. அதை ஸோ அதனால் இந்த 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த முடிவுகள் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும். பட் அதற்கு பிறகு நீங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போய் செயல்படணும், சுறுசுறுப்பாக 4ஆம் தேதிக்கு பிறகு வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது, இன்னும் வேகம் அதிகமாக எடுக்கணும். அப்போ நிறைய நிபந்தனைகளை ரொம்ப கராராக கண்டிஷனாக அன்போடு சொல்லியிருக்கார். கொங்கு மண்டலத்தையும் செங்கோட்டையன் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார். மக்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லாக சொல்லிடுங்க சார். இந்த பக்கம் டெல்டா மாவட்டத்தை சொல்லியிருக்கார், அந்த பக்கம் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னைக்கு மாதம் ஒரு முறையில் 2 முறை நீங்கள் போய் பார்த்தே ஆகணும். தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகும் போய் பார்க்கணும். இந்த மக்கள் சந்திப்புகள் தொடரணும். நான் மாதத்துக்கு 2 தடவை எல்லா ஊருக்கும் வரப்போகிறேன். நான் என்னென்ன தேவைங்கிற லிஸ்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். என்னுடைய வேகம் அதிகப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்குன்ற அளவுக்கு நிறைய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசின விஷயங்கள் சார். அதற்காக ஒரு மீட்டிங் போட்டாங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மீட்டிங் போட போறாரு. ஓகே சார். அடுத்த விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து இந்த காசு பணம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத எலைட் பீப்புள்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அன்னாடம் காட்சி யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா விஜய்னால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த அரசாங்கம் இதுவரை ஆண்டவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, அந்த விசுவாசத்தை காட்டுவாங்கங்கிறாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எல்லா பேருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு, அதில் கொஞ்சம் மாறுதல் வரணும், இதே பொசிஷன் இதே இடத்துல நாங்கள் இப்படி ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. அதற்கு வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 50% வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்திருக்கதா ஒரு தகவல் வந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து பயனடைஞ்சவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக ஆண்ட அரசும் ஆளுகின்ற அரசும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்களை மக்களுக்கு செய்திருக்காங்க. அந்த நன்றி அவர்களுக்கும் இருக்கும், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் புதியதாக சில பேர் விரும்புகிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எதையோ ஒரு நோக்கி அவருடைய மனசு போகுது. அது விஜய் வந்து அவர் பேசுனது வந்து இவர்களுக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாகி இருக்கு. ஒருவேளை இப்படி இருந்தா வந்தா இப்படி நடந்தா நாம நல்லா இருப்போமே அப்படிங்கிற ஒரு ஆசை. அதன் விளைவாக வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்களும் விஜய்க்கு வாக்கு சதவீதம் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது. எல்லா பேருமே இப்போ விஜய் பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சார், எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, எல்லா எலெக்ஷன்லையும் சீமான் அவர்கள் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார், பெரிய ஓட்டை வந்து அவர் புல் பண்ணிட்டு போவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிற போது, இந்த அமைச்சர்கள் நிற்கிற தொகுதி, ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிற தொகுதிகள் எல்லாம் வந்து சீமானை பார்த்து லைட்டாக கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இப்போ என்னதான் நினைச்சாலும் அவர் ஒரு ஸ்பாய்லராக இருக்காரு. அடுத்து விஜய் வந்து ஒரு மாசான ஓட்டை கவர் பண்ணும்போது ஸ்டார் வேட்பாளருக்கே விஜய் ஒரு சிக்கலாக மாறிட்டாரா சார்? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா இப்போ நீ அதான் சொன்ன இல்லையா, விஜய் வந்து நிற்காத போது சீமான் அவர்கள் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தார். ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு சீமான் வந்துட்டாருன்னு சொல்லி சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் நிறைய இருக்கு இப்போ. ஸோ இப்போ இங்கே விஜய் வந்ததுக்கு பிறகு தான் இந்த 3 ஓட்டுலையுமே செதறி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு வந்து விழுந்துருச்சு இப்போ. ஸோ இந்த மிகப்பெரிய ஸ்டார் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஜயினுடைய வருகையினால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அச்சத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. நம்ம எவ்வளோ வாக்குகள் நம்ம வாங்குவோம், ஜெயிக்கிறதா இருந்தால் அப்போல்லாம் நீங்கள் 30,000 40,000 வாக்குகளை ஜெயிச்சாங்க, 50,000 வாக்குகள் ஜெயிச்சாங்க, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2000 ஓட்டில் வெற்றி பெற்றார், 3000 ஓட்டில் வெற்றி பெற்றார், 1000 ஓட்டில் வெற்றி பெற்றார், இந்த தகவல் தான் இருந்தால் நான் நினைக்கிறேன். அதனால் எப்படி சீமான் அவர்களுக்கு அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் விரும்பினாங்களோ அவர்கள் ஏற்படுத்த முடியல. பட் அவரு கணிசமான வாக்குகள் இப்போ வாங்குவார். பட் அந்த இடத்தை இப்போ விஜய் வந்ததுனால மக்கள் விஜய் மேலே முழு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. பட் அவர் சொல்கிற வார்த்தை தான், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னார் இல்லையா, அதை மக்கள் வந்து உணர்ந்தாங்க. அதை
ஸோ அப்போ நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா, அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து பாதி பேர் மாறினாங்க. அதனால் விஜய் வந்து எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கு. சார் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரை 2 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த கட்சிகள் திரும்ப அவங்க கூடயே போய் சேர்ந்திருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கடந்த எலெக்ஷன் வரை நடந்திருக்குங்கிறபோது, இவங்க 2 கட்சிக்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் 3வது ஒரு பெரிய கட்சியாக விஜய் உருவெடுத்துட்டாரா சார்? எடுத்துட்டாருங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. ம். அதனால தானேங்க இந்த வாக்குகள்லாம் வந்திருக்குது. முந்தைய போய் கட்சி ஆரம்பித்து போய் சேர்ந்த ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்ததா, உங்களுக்கு பரபரப்பாக இருந்ததா, பேசப்பட்டுச்சா, வாக்குகள் ஏறிச்சா, சதவீதம் ஏறிச்சா, இதில் ஏறி இருக்கு இல்லையா, ம். உயர்ந்திருக்கு இல்லையா, கண்டிப்பா. அதுதான். 3வதாக உள்ளே நுழைந்தவர் மிக 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு பலத்த அளவுக்கு இவரும் ஒரு பலத்தோட தான் வந்து இறங்கியிருக்காருன்னு தான் தோணுது சார். இன்னொன்னு என்னன்னா சார், விஜய்க்கு அவ்வளவு ஓட்டு விழுகாது. விஜய் ஒரு ஸ்பாய்லரா தான் இருப்பாரே தவிர அவர் ஜெயிக்க மாட்டாரு இப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் அவர் மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு விஜய் ஒரு முக்கிய பேசு பொருளா எடுத்துட்டு வச்சிருக்காங்கல்ல. இதுவே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே சார்? ஆமாங்க, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அவரு. ம். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பேசினவர்களும் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறாரு பார்க்கணும் இல்லையா. ம். விஜய் விஜய் வந்து சோஷியல் மீடியாவிலையும் அத்தனை செய்தி சேனல்லையுமே வந்து ஒன்று விடாமல் பார்த்துட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. ம். நம்மளை பற்றி பேசுகிறவர்கள் இப்படி பேசுகிறாங்களா, அப்போ நம்மக்கிட்ட இந்த இந்த மிஸ்டேக் இருக்கா, அதை திருத்திக்குவோம் ம். அப்படிங்கிற அளவுக்கும் வந்து பார்க்குறாரு. இப்போ நம்மக்கிட்ட இது ப்ளஸ் இருக்கா, அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் நம்மக்கிட்ட நமக்கு தெரியாமல் இருக்கே, அந்த ப்ளஸ்ஸை இன்னும் வந்து அதிகப்படியாக ப்ளஸ்ஸாக மாற்றும், அதையும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இது வந்து பெரிய அளவில் பார்க்கப்படுது. இது ஓகே. இந்த விஜயனுடைய வருகை ம். எல்லாருக்குமே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்ல முடியும், சுருக்கமாக சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், குழந்தைங்கலாம் நிறைய விஜய்க்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க, ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் குழந்தைகளை வச்சு விஜய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, மதியம் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ரசிக்கிற ஒருத்தர் தோத்து போனா நீங்க ரொம்ப தவறான முடிவுலாம் எடுக்கக்கூடாது. நீங்க குழந்தைகளை எல்லாம் பத்திரமா பெற்றோர்கள் பார்த்துக்கணுங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்கல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சொன்னது வந்து ஒரு நியாயமானதாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சில பேர் வந்து டக்குன்னு மைண்ட் ஆஃப் ஆயிடுவாங்க. ஐயோ நம்ம எதிர்பார்த்தமே வரலையே அப்படிங்கிறது. சில சாப்பிட மாட்டாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துங்கிற ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணிருக்காங்க. அது உண்மையிலே சிறந்த ஒரு ஒரு இதாக நான் பார்க்குறேன், கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அது விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு யதார்த்தமாக நம்மளுடைய அதாவது நமக்கு வேண்டிய ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு அன்பை சாக்லேட் கேட்டால் வாங்கி தர மாட்டோமா, அந்த மாதிரி வந்து இந்த விஜய் மாமாவுக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன். நான் இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்தோ இது கொடுத்தோ அப்படிங்கிற அந்த நோக்கம் கிடையாது. நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிதான், அதில் தான் குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டது, கொஞ்சுனது, விஜயை பார்க்கணுன்னு பிடிவாதமாக வந்தது, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம. அதை அதில் அவர் சொன்னது வந்து யதார்த்தம். அது வந்து கொஞ்சம் போக போக மற்றவர்களுடைய பார்வை விஜய் எப்படி பேசலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவருக்கு இந்த திசை திருப்பி விட்டதாக தான் நான் நினைக்கிறேன் அதை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் கருத்துக்கள் வந்து இப்போ நீ சொன்னது வந்து சொல்லப்பட்டது வந்து உண்மையிலே, ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்து எப்படியோ நமக்கும் தெரியாது இல்லையா. இப்போ மக்களுடைய சொல்கிறதே வச்சு போகிறத வச்சு நம்மளும் ஒரு கருத்துக்களோட நம்ம பேசுகிறோம். நம்ம இப்போ 4ஆம் தேதிக்கு பிறகு எப்படி வருங்கிறது கண்டிப்பாக வந்து அது அது எதுவெல்லாம் நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. எதிர்பாராததெல்லாம் கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் வந்து யாரும் அப்செட் ஆகிட வேண்டாம், அப்போ அந்த நேரத்தில் பாதுகாப்பாக நீ இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் சொல்லப்பட்டிருக்கதா நான் நினைக்கிறேன். நான் அதை உள்ள வரவேற்கத்தக்கதான் அது. ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்ம ஊர்லேயே வந்து நம்ம நாளைக்கு சினிமா கூட்டு போகிறப்ப ஒன்றுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் தம்பிக்கிட்ட கூட்டு போக முடியாத சூழ்நிலை, உங்களுக்கு வேலை வந்துடும், போயிட்டு 1 வாரம் கழிச்சு வருவீங்க, அவன் அப்செட் ஆயிடுவான்ல. அண்ணன் வந்து சினிமா கூட்டு போகிறேன்னாரு, நாளைக்கு பார்த்தா 5 நாளாக காணோம்னு சொல்லி அழுதுருவா, சாப்பிட இருக்க மாட்டான். அந்த ஏக்கத்தை வந்து அண்ணன் இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்காரு வந்துடுவார்னு சொல்லி பாதுகாப்பாக வச்சுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர நம்ம வேறு எடுத்துக்க வேண்டிய நெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.